நீங்க என்ன நினைக்கிறீங்க மத்தவங்க வராதுக்கு ரீசன்? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்களா? அது ஒன் டேனா பரவாயில்ல. சரி, ஓகே. ஓகேமா. 6th சாப்டர் 1 மார்க். அப்படியே ஆன்சர் சொல்றீங்களா? சிக்ஸ்த் சாப்டர் படிச்சிட்டீங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். fourth one ka. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு Second ka. Second one ka. ஓகே. எனக்கு வந்து நாவல். இந்த கொஸ்டினுக்குமா? Second ka. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? Fourth one ka. Fourth ka. Fourth one ka. சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு Second ka. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்குமா? Akka second one ka. ஓகே. இந்த கொஸ்டின் இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. Fourth one ka. Fourth one ka. Fourth ka. ஓகே. இந்த கொஸ்டின் தேடிட்டு இருக்கீங்களோ? Second one ka. இந்த கொஸ்டின் First one ka. ஃபர்ஸ்டா Illa ka. Second ka. செகண்டா? சரி சரி, ஓகே. இந்த கொஸ்டின் Second ka. எனக்கு வந்து என் பேர் சரியா? செகண்ட் கா. ஓகே. இந்த கொஸ்டின் Akka second one. ஓகே. Second ka. இந்த கொஸ்டின் This second ka. Second ka. ஓகேமா. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா? ஓகே. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டாமா? First ka. Akka first one ka. First ka. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கா. ஓகேப்பா, ஓகே. இந்த கொஸ்டின் First ka. ஓகே. ஃபர்ஸ்ட் கா. ஓகே. ஓகே. இந்த கொஸ்டின் Akka fourth one ka idu. Third ka. எதுக்கோ ஃபோர்த் அக்கா, third one எந்த கா. கொஸ்டினுக்குப்பா? Third one கா, தேர்ட் third one கா. ஓகே. ஓகே. கமெண்ட் பண்ணிடவா? Okay ka. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? மிஸ்டேக் இருக்கா? Full mark ka. ஃபுல் மார்க். வெரி குட். கரெக்ட். எல்லா கொஸ்டினும் கரெக்ட். நீங்களே உங்களுக்கு ஒரு டைம் கிளாப் பண்ணிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சூப்பர். சரி, ஓகே. ஓகேமா. நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா? Pollang ka. ஓகே. ஓகேமா. நேத்தி ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையா? Amang ka. சரி, ஓகே. ஓகே. 11th இந்த கொஸ்டின் பார்க்கணும். இது வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது இம்பார்ட்டன்ட்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால நீங்க பாத்துக்கங்க. கம்பல்சரியில கூட இந்த கொஸ்டினை கேட்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் பேப்பர்லாம் டஃப் ஆக்கணும்னா இந்த மாதிரி சம்ஸை கேட்டுருவாங்க. அப்ப நீங்க கம்பல்சரி இதை போட்டு ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்க தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா கவனிங்க. கொஞ்சம் பெரிய சம் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈஸி, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுவும் என்னன்றது நான் சொல்லி கொடுத்துறேன். அதுல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் மட்டும் யாராவது ரீட் பண்ணுங்கம்மா. Read பண்ணவாக்கா? பண்ணுங்கம்மா.
S1, S2, S3, Sm என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் 1, 2, 3, m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1, 3, 5, 2m-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 + S2 + S3 + Sm = 1/2 mn என நிரூபிக்க. வெரி குட்மா. இதுல வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஏதோ வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, S1, S2, S3 அப்படின்னு சொல்லி Sm வரைக்கும் இருக்கு டேர்ம்ஸ். இதுல ஒரு ஒரு டேர்ம்லயுமே இப்ப S1 வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 இந்த மாதிரி அப் டு n வரைக்கும் இருக்கான். ஏன்னா n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப S2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஏதோ டாட் டாட் வச்சு அப் டு n வரைக்கும். S3 அப்படின்னா அதுவும் அப் டு n வரைக்கும். n டேர்ம்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அது மாதிரி லாஸ்ட் டைம் Sn m அதுவும் வந்து அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். சும்மா இங்க என்ன கொடுத்ததுனால உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசை ஏபில இருக்கு. அப்படின்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப S1 அப்படின்றதோட முதல் உறுப்பு 1, அதாவது a வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம். அதோட காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா d வேல்யூ 1. அது மாதிரி இப்ப S2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட a வேல்யூ 2, காமன் டிஃபரன்ஸ் 3. S3னா மூணாவது உறுப்பு, இதுலயும் மூணாவது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அப் டு nth டேர்ம். அப்ப nth டேர்ம் அதுல வந்து a யோட வேல்யூ m, இதுல m d யோட வேல்யூ 2m-1. உங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி காட்டுறேன், அப்பதான் புரியும். அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா S1, S2, S3 இந்த மாதிரி Sm வரைக்கும் டேர்ம்ஸ் இருக்கு. இங்க a முதல் உறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, d பொது வித்தியாசமும் நமக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. என்னன்னா 1, 2, 3 இதெல்லாம் a அப் டு m வரைக்குமாமா? கொஸ்டின்ல என்ன இருக்கு? m வரைக்கும். ஓகே. d சொல்லுங்கம்மா. d வந்து 1, 3, 5 இருக்கா? அது அப்படியே சொல்லுங்க. 2m-1 கா. 1, 3, 3, 5 up to 2m-1. அவ்வளவுதான். இது வரைக்கும் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, இது இப்ப முதல் உறுப்பு S1 ஓட முதல் உறுப்பு a, ஏன்னு நமக்கு தெரியும், அதோட வேல்யூ 1. d வந்து டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் 1. S2க்கு a வந்து 2, S2க்கு d வந்து 3. இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியா? நேரா அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இது உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதி காமிச்சிருக்கேன். நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா S1, S2 இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு சீரீஸையுமே கூட்ட சொல்றாங்க. Sm வரைக்கும் கூட்டுங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இதுல தனியா நிறைய எண்கள் இருக்குமா? இதுல வந்து சின்ன சின்னதா நிறைய எண் இருக்கு, இதுல நிறைய எண் இருக்கு, இதுல நிறைய எண் இருக்கு, இதுல நிறைய எண் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டுங்க அப்படின்றாங்க. அப்படி கூட்டும் போது என்ன ஆன்சர் வருதா? என்ன ஆன்சர் வருது? 1/2 mn+1. இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்ம இந்த சமயம் எப்படி போட போறோம் பாருங்க. நமக்கு ஏதோ SN கொடுத்துருக்கிறதுனால இது நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. SN ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். n/2 2a plus n into d. வெரி குட். n-1 into d. வெரி குட். இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து S1 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல என்னோட வேல்யூ அப் டு இதுல எல்லா சீரீஸ்லயுமே எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்குன்னா n வரைக்கும் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால n பிளேஸ்ல நீங்க n தான் போடணும். ஏன்னா இது கூடுதல், மொத்த கூடுதல். ஓகேவா? அங்க கொடுத்துருக்கிறதுனால நான் S1 உங்களுக்கு டினோட் பண்ணி காமிக்கிறேன். ஆனா n பிளேஸ்ல நீங்க n தான் போட்டுக்கணும். 2 a யோட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 1. n-1. d க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, 1. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். சால்வ் பண்ணுமா? n/2 2 into 1 2 plus 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n-1. இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா n/2 இதுல 2 - 1 1 plus n. இதுதான் S1. இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க வேண்டியதான். ஓகே. இப்ப S2 எழுதுவோமா? இதே மாதிரி இப்ப S2 கண்டுபிடிக்கணும். S2க்கும் அதே மாதிரிதான்.
n/2னா n/2 தான். 2 ஏயோட வேல்யூ இங்க 2 பிளஸ் n-1 டியோட வேல்யூ 2 ஆமா 3 3யா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்ப n/2 2 2னா 4 பிளஸ் இந்த 3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிருக்க ரெண்டுத்துக்கும். அப்ப 3n - 3ன்னு வரும். இப்போ n/2 அப்படியே இருக்கட்டும். இது சால்வ் பண்ணீங்கன்னா 1 + 3n. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இதுதான் S2. புரியுதா? புரியுதுக்கா. இப்போ S3 சொல்லுங்க பாப்போம். n/2 2 × 3 ஆ n-1 5 ஓகே. டிக்கு பதிலா 5 அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்ப n/2 இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 6 இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 5n - 5 இது சால்வ் பண்ணோம்னா n/2 1 + 5n இது மாதிரி வரப்போகுது. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க வேண்டியதான். S3யும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப லாஸ்ட் டைம் SM கண்டுபிடிப்போமா? SMமும் அதே தான். SM = n/2வா இதுலயும் n/2 2 ஏயோட வேல்யூ என்னமா இங்க m m பிளஸ் n-1 டியோட வேல்யூ 2m - 1 அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அப்ப இந்த n/2 அப்படியே இருக்கட்டும். இது மல்டி பண்ணோம்னா 2m இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். மல்டி பண்ணோம்னா 2mn இது கூட மல்டி பண்ணா n அங்க -1 கூட மல்டி பண்ணா -n இந்த -1 இது ரெண்டுத்து கூட மல்டி பண்ணுவோம். இப்போ -2m + 1 இது புரியுதா? நான் இப்படி உள்ள மல்டி பண்ணிருக்கேன். சரி. இப்போ n/2 அப்படியே இருக்கட்டும். இது ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா? +2m -2m கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 கூட ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன்னா 2mn - n இதா இருக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இது வந்து நீங்க ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கோங்க. அவ்வளவுதாம்மா. இதை அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண வேண்டியதான். சரி. இப்போ LHS சைடு என்ன இருக்கு? S1 S2 S3 அப் டு SM வரைக்கும் இருக்கா? இது அப்படியே நம்ம ஒரு டேமையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் S1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 1 + n. வெரி குட். நெக்ஸ்ட் S2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 1 + 3n 3n. நெக்ஸ்ட் n/2 S3க்கு n/2 1 + 5n. ஓகே. இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது அப் டு. இப்போ SMக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 1 - 2mn - n 1 + 2mn - 1 -1 இங்க பிளஸ் கிடையாதாம்மா? மைனஸ் வரும்க்கா. இங்க -n தான் வந்திருக்கு. நம்ம என்ன போட்டிருக்கோம்? கரெக்டா தானே போட்டிருக்கோம். ஓகேக்கா. ஓகேவா? ஓகே. சரி. இப்ப பாருங்க எல்லாத்துலயும் காமனா என்ன டேர்மா இருக்கு? n/2 அப்ப n/2 விட்டுட்டு நான் வெளியில போட்டுக்கிறேன். n/2 உள்ள என்னெல்லாம் இப்ப இருக்கும்? 1 + n 1 + 3n 1 + 5n இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் டேர்ம்ல 1 + 2mn - n இது அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இந்த n/2 அப்படியே இருக்கட்டும். இந்த 1 எல்லாம் தனியா எழுதிக்க போறேன். ஓகேவா? 1 எல்லாம் எல்லா டேர்ம்லயும் இருக்கிறதுனால காமனா நான் 1 எடுத்துடுறேன். +1 வெளில எடுத்துடுறேன். பேலன்ஸ் இது இங்க n 3n 5n இங்க வந்து 2mn - n இருக்கா? இது எல்லா டேர்ம்ல இருந்தும் n மட்டும் வெளில தூக்க போறேன். அப்போ இதுல n போயிருச்சு அப்படின்னா 1 இருக்கும். இதுல n போயிருச்சுன்னா 3 இருக்கும். இதுல n போயிருச்சுன்னா 5 இருக்கும். அதே மாதிரி அப் டு இதுல ரெண்டுலயும் காமனா என்ன வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 2m - 1 இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஓகே. சரி. இப்போ n111 அப்படின்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. கரெக்டா? நிறைய 11 இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் காமனா நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா
நிறைய ஒன் அப் டு எத்தனை டேர்ம் வரைக்கும் இருக்குன்னா எஸ் எம் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? எம் டேர்ம்ஸ் 1 இருக்கிறதுனால இந்த எல்லா 1க்கு பதிலா இது எப்படி எழுதணும் 1 + 1 + 1 அப்படின்னு அப் டு எம் டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும் இதுல. அதனால நான் இதை எப்படியே தூக்கிட்டு இந்த 1க்கு பதிலா எம் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இதுதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இந்த எல்லா 1ஐயும் தூக்கிட்டு நீங்க எம்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷமா. ஓகே. ஓகே. இங்க பாருங்களேன். இங்க வந்து n/2 n × 1 2 3 சாரி 1 3 5 அப் டு 2n - 1 இருக்காமா? இதோட கூடுதல் வேணும். இது எல்லாமே ஏபில இருக்கு. அப்போ ஏபி அப்படின்னா நமக்கு வந்து எஸ்என் ஃபார்முலா தெரியும். இதுல லாஸ்ட் நம்பரும் இருக்கிறதுனால நான் n/2 a + l இந்த ஃபார்மேட்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்க ஓகேக்கா. வெளியில இருக்கிற n/2 இருக்கட்டும். இந்த வெளியில இங்க ஒரு n இருக்குல்ல, அதுவும் இருக்கட்டும். இப்போ இத மட்டும் பாருங்க. இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா, இதையும் நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்போ 111 அப்படின்னு சொல்லி m டேர்ம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோமா, அதே மாதிரி இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கணும்னா m டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ அந்த n-க்கு பதிலா m/2 a + l a ஓட வேல்யூ என்ன இந்த சீக்வென்ஸ்ல? a ஓட வேல்யூ என்னம்மா? 1க்கா. 1. l ஓட வேல்யூ 2m - 1 கரெக்டா? ஓகே. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க பக்கத்துல ஒரு +m வேற இருக்கா, அதையும் போட்டுற வேண்டியதான். அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மட்டும்தான் இது. ஓகேவா? சரி. இப்ப பாருங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த -1 +1 கூட கேன்சல் பண்ணிடுங்க. இந்த m கூட இந்த 2m மல்டி பண்ணிடுவோமா? அப்ப இங்க n/2 அப்படியே இருக்கட்டும். இந்த வெளியில n அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணோம்னா 2m²/2 இருக்கும். இங்க ஒரு +1 இருக்கு, +m இருக்கு. ஓகேவா? இந்த 2 நான் கேன்சல் பண்ணிக்க போறேன். புரியுதாமா என்ன பண்ணிருக்கேன்னு? புரியுதுக்கா. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இங்க பாருங்க. அங்க என்னென்ன இருக்கு? n/2 என்னென்ன இருக்கு? n/2 n m² + m n m² + n
n m ஸ்கொயர் பிளஸ் mன்னு இருந்ததா, இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, n/2 உள்ள மல்டி பண்ணிக்கிறேன் இதுக்கு மட்டும். அப்போ m ஸ்கொயர் n பிளஸ் mன்னு இருக்குமா, இது ரெண்டுலயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம், எம்முக்கா. m. அப்ப m n/2, இங்க வந்து திருப்பி m இருக்கும், இதுல m போயிருச்சுன்னா 1 இருக்கும், இங்க ஒரு n இருக்கு. ஓகேவா, ரெண்டுலயும் m மட்டும் வெளில எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, 1/2 mn பிளஸ் 1. அவ்வளவுதான், ப்ரூவ் ஆயிடுச்சு. பாக்குறீங்களா அப்படியே ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஓகேக்கா. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க, எதுவும் டவுட்னா உடனே கேளுங்க. அக்கா மொத பேஜ் வைங்கக்கா, எழுதிக்கிறேன்.
போலாங்க்கா. போலாம்க்கா. போலாம்க்கா. போலாம். A minus B by A plus B plus 3A minus 2B by A plus B plus 5A minus 3B by A plus B plus 12 உறுப்புகள்க்கா. A minus B by A plus B. D2 minus D1 கா. ஓகேக்கா. கரெக்ட்க்கா. n by 2 2A plus n minus 1 into D கா. புரியுதுக்கா. புரியுதுக்கா.
கரெக்டா தான் இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் போலாம்க்கா. போலாங்களா? செம்மை போலாம்க்கா. பண்ணிட்டோம்க்கா. பண்ணிட்டேன்க்கா.
A minus T, A plus T கா. ஓகேக்கா. லெஃப்ட் ரைட்டாங்கக்கா. போலாம்க்கா. போலாங்க. T2 by T1, T3 by T2 கா. 7, 14, 21, 28 எக்ஸெட்ராக்கா. T2 by T1, T3 by T2. பதினாலு, 7, 21, 14. இல்ல ஜிபி இல்ல.
பெருக்கு தொடர் வரிசை இல்லை. ஒன் பை டூ, 1 2 4 எக்ஸெட்ராக்கா. ஜாமெட்ரி ஜிபி காது. ஸ்கிரீன் வரவே ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது. அவங்க சொன்ன டவர் சொல்லுவாங்க, டவருக்கு இடத்துல வந்து உட்காருமான்னு. சுத்தமா நல்லா பெருசா உடைஞ்சிட்டுல அந்த இடம். எங்க அதே அளவுக்கு தாம இருக்கு. பெருசா உடைஞ்சிட்டு இன்னும் ஒழுங்கா தெரியாதுன்னா குட்டி அப்புறம் இதோட முடிச்சிட வேண்டியதான். பாத்துக்க. இல்லன்னா டவர் எங்க இருக்கு அங்க போய் உட்காந்துட்டு போடு போ. எங்க டவர் இருக்கு இந்த வீட்? அம்மா நீ கொட்டாக்குள்ள போ. அங்க போ. இல்லக்கா. அப்படிலாம் இல்லக்கா. நாங்களே கஷ்டப்படுறோம். அப்படிலாம் பண்ண மாட்டோம்.
தேர்டு சொல்லித்தாங்கக்கா. இல்லக்கா. ஓகேக்கா. எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்தா T4 மைனஸ் T3 போடலாம்லக்கா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஆ ஓகேக்கா. 0.5, 0.05, 0.205க்கா. ஜீரோக்கா, 2 ஜீரோ இருக்குன்னு சொன்னேன். ஆ. புரியுதுக்கா. புரியுதுக்கா.
ஓகேக்கா. 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 போலாம்க்கா. போலாம். போலாம்க்கா. 5th சம்மாக்கா. 1, -5 25 -125. ஈஸியா இருக்குக்கா. ஈஸியா இருக்குக்கா. ஃபர்ஸ்ட் ஓகேக்கா. 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 தேங்க்யூக்கா. ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூக்கா. ஓகேக்கா. பாய்க்கா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. ஓகேக்கா. பாய்க்கா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க்யூக்கா.